ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. நான் வந்து 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன். இதில் மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக சீவி எடுத்துகிட்டு அலசி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது உள்ளே இருக்கிற விதையை நான் முதல்ல எடுத்துட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு தாங்க. இதில் கடல மாவோ அரிசி மாவோ எதுவுமே போட தேவையில்லைங்க. ரொம்பவே சூப்பராக நமக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இதில் இருக்கிற கசப்பு தன்மையும் போயிடுங்க. நான் ஊற வச்சுட்டுங்க மிக்ஸ் பண்ணி. பாருங்கள், சூப்பராக நம்ம ஊற வச்சது எப்படி இருக்குது பாருங்கள். இதில் தண்ணி இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். நான் வந்து முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம வந்து அதிக எண்ணெய் ஊற்றினாக்கா இதில் இருக்கிற மசாலாலாம் எண்ணெயிலே போயிடுங்க. இதே மாதிரி நம்ம தவாவில் கூட செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக முறுமுறுன்னு வருங்க. இது குழந்தைங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.